பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம். சமீப காலமாக வருவாய்த்துறை அலுவலர்கள் போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க. தற்போது போராட்டத்தை முடித்து அவர்கள் பணிக்கு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற நல்ல செய்தி. இதை தாண்டி சமூக வலைதளங்களில் ஒரு செய்தி பகிரப்பட்டு கொண்டிருந்தது. அநேக உறவுகள் அந்த செய்தியை பார்த்துருப்பீங்க. அது ஒரு முக்கியமான செய்தியும் கூட. என்னன்னு கேட்டிங்கன்னா, ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு சகோதரர் வந்து மதுரை உயர்நீதிமன்றத்தில் வந்து ஒரு வழக்கு தாக்கல் பண்ணியிருக்காரு. அந்த வழக்கில் ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. அதில் என்னென்னா, நில பிரச்சனைகளை கண்காணிக்க தாலுகாக்கள் தோறும் சட்டப்பிரிவு அப்படின்னு சொல்லி தலைப்பில் ஹைகோர்ட் ஒரு உத்தரவு போட்டிருக்கு. ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். இப்போ நம்ம சேனலில் மூலமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது போன்ற பதிவுகள் தொடர்ந்து வரணும் அப்படின்னு வச்சிங்கன்னா பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் தகவல் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ராமநாதபுரத்தைச் சேர்ந்த சேது மாதவன், வேல்முருகன் ஆகியோர் தங்களது நில பிரச்சினை தொடர்பாக 2001 ராமநாதபுரம் மாவட்ட நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்யவும், நில பிரச்சினை குறித்து உரிய உத்தரவுகளை அரசு அதிகாரிகளுக்கு பிறப்பிக்குமாறும் ஐகோர்ட் மதுரை கிளையில் மனு செய்திருந்தார்கள். இந்த மனு விசாரித்த நீதிபதி செந்தில்குமார் பின்வருமாறு உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறார். அரசு புறம்போக்கு நிலத்தை பயன்படுத்த தொடர்பாக இந்த வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றன. இதில் ஒருதலை பட்சமாக உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு 2004 தள்ளுபடி ஆகியிருக்கிறது. இதை எதிர்த்து அரசு தரப்பில் மேல்முறையீடு செய்யவில்லை. இதிலிருந்து அதிகாரிகள் அரசு சொத்துக்களை பாதுகாப்பதில் அக்கறை காட்டுவதில்லை என்பது தெளிவாக தெரிகிறது. இந்த வழக்கை ஏற்கனவே விசாரித்த ஐகோர்ட் ராமநாதபுரம் மாவட்டம் கலெக்டர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்குமாறு வருவாய்த்துறை செயலருக்கு அறிவுறுத்தி இருக்கிறது. அரசு நிலங்களை பாதுகாப்பது, வழக்கினை சந்திப்பது போன்ற விவகாரங்களில் மாநிலம் முழுவதும் உள்ள அனைத்து அரசு வழக்கறிஞர்கள் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கும் தெளிவான வழிகாட்டுதல்களை வழங்க வேண்டும். அரசுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட சிவில் வழக்குகளில் அதிகாரிகளின் கடமைகள் மற்றும் பொறுப்புகள் என்னென்ன என்பதை விளக்க வேண்டும். நீதிமன்ற வழக்குகளில் அரசு அதிகாரிகளை எதிர்த்தரப்பாக சேர்க்கும் போது எடுக்க வேண்டிய கட்டாய நடவடிக்கைகள், எழுத்துப்பூர்வமாக அறிக்கைகளை தாக்கல் செய்வதற்கான காலக்கெடு உத்தரவுகளை ரத்து செய்வதற்கான மனு, மேல்முறையீடுகள் மற்றும் தாமதத்தை மன்னிப்பதற்கான மனுக்கள் கலெக்டர், டிஆர்ஓ மற்றும் வருவாய் பிரிவு அதிகாரிகள் ஆகியோரால் கண்காணிக்கப்படும் வகையில் ஒவ்வொரு தாலுகாவிலும் ஒரு சட்ட பிரிவை அமைப்பது குறித்து அரசு பரிசீலிக்க வேண்டும். வருவாய் பிரிவு அதிகாரி தலைமையிலான சட்டப்பிரிவு அரசாங்கம் ஒரு தரப்பாக உள்ள அனைத்து சிவில் வழக்குகளையும் அவ்வப்போது மதிப்பாய்வு செய்து சரியான நேரத்தில் பொருத்தமான நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும். அவ்வப்போது அறிக்கைகளை நில நிர்வாக ஆணையர் கூடுதல் தலைமைச் செயலாளருக்கு அனுப்ப வேண்டும். இதனை அதிகாரிகள் பின்பற்றும் வகையில் 6 மாதத்தில் அரசு உரிய உத்தரவை பிறப்பிக்க வேண்டும். அது மட்டுமல்லாம ஐகோர்ட் கிளை அதிகார வரம்பிற்குள் அரசு எந்தெந்த வழக்குகளில் எதிர் மனுதாரராக உள்ளது என்றும், இந்த வழக்குகள் உத்தரவுகளை ரத்து செய்ய எடுப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்த நிலை அறிக்கையை வருவாய்த்துறை மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் 4 மாதங்களுக்குள்ள இந்த நீதிமன்றத்தில் தகவலை தெரிவிக்க வேண்டும். இந்த உத்தரவின் நகலை அரசு தலைமைச் செயலாளர், அரசு முதன்மை செயலாளர், வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை மற்றும் ராமநாதபுரம் மாவட்ட கலெக்டர் ஆகியோருக்கு ஐகோர்ட் கிளை பதிவாளர் அனுப்பி வைக்க வேண்டும் என உத்தரவிட்ட நீதிபதி விசாரணையை வரும் 16ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார் அப்படிங்கிற தகவல். உண்மையாலுமே அரசு சொத்துக்களை பாதுகாப்பதில் அரசு அதிகாரிகளுக்கு எந்த விதமான ஒரு அக்கறையும் இல்லை அப்படிங்கிறத நீதிமன்றம் மிக தெளிவாக சொல்லியிருக்கு. இதுலேருந்து நம்ம தெரிந்து கொள்கிற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பொதுநல வழக்கு தாக்கல் பண்ணால் 2001 வந்த உத்தரவை 2004 அது தள்ளுபடி ஆயிருக்கு. அதை எதிர்த்து நம்ம அதை ரத்து செய்யணும்னு சொல்லி ரெண்டு நபர்கள் மேல்முறை போயிருக்காங்க. ஆனால் அரசு அது சம்பந்தமான எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படலை அப்படிங்கிறத நீதிபதி அவர்களும் மிகவும் காரசாரமாக அந்த தீர்ப்பில் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது போன்ற பல வழக்குகள் இன்னும் நிலுவையில் இருக்கு. அதனால அரசாங்கத்தில் பொதுவாக வருவாய்த்துறையில் இந்த அரசாங்க நிலம் சம்பந்தப்பட்ட கண்காணிப்பதற்கு எந்த விதமான முயற்சியும் இது வரைக்கும் எடுக்கல. அதனால தாலுகாக்கள் தோறும் ஒரு சட்டப்பிரிவுகளை வைத்து அதெல்லாம் கண்காணிக்க ஒரு அலுவலர் நியமித்து அவங்க கீழே இதெல்லாம் நடவடிக்கை எடுக்கணுங்கிறத 4 மாதத்துக்குள்ள அது சம்பந்தமான அறிக்கை தாக்கல் பண்ண சொல்லியிருக்காங்க. 16ஆம் தேதி வழக்கு ஒத்தி வச்சிருக்காங்க. ஸோ என்ன தீர்ப்பு வருது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவில் நம்ம வாட்ச செய்தி உங்களுக்கு என்ன, இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கிறேன். உறவுகள் மறக்காமல் எடுத்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மீண்டும் நல்லதவர்களோடு உங்களை வேறொரு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.